இந்த புயல் பற்றிய விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இது நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, இது முதல்நிலை புயலாக மாறும், ஆனால் காற்று கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? முதல்நிலை புயல் அப்படின்னா காற்று குறைவா இருக்கும், மழை அதிகமா இருக்குமா, இந்த மழை குறைந்து விடுமா? உங்களுடைய பார்வை. வணக்கம் ஐயா. தற்பொழுது இந்த நிகழ்வானது அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இலங்கையோட திரிகோணமலைக்கு தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் 11:30 மணி நிலவரப்படி, வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இலங்கை கடற்கரைக்கு இணையாகவே வட இலங்கை பகுதியை வரக்கூடிய 28ஆம் தேதி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மழைப்பொழிவு 500 கிலோமீட்டர் வேதாரண்யத்துக்கும் சென்னைக்கு 750 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. வரக்கூடிய மணி நேரங்களிலே இது தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வரப்போகிற காரணத்தினாலே மழைப்பொழிவு இப்பொழுது இருக்கும் அளவை விட படிப்படியாக மெல்ல அதிகரித்துக் கொண்டே இருந்து இன்று மாலைக்கு பிறகு மேலும் மழைப்பொழிவு தீவிரமாகி நாளை மறுதினம் மழைப்பொழிவு நல்ல ஒரு மிக கன மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இது கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுத்தாலும் தூத்துக்குடி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளே போய் பாத்தீங்கன்னா திருச்சி வரைக்கும், பெரம்பலூர் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும், வேலூர் வரைக்கும் கூட இந்த மழைப்பொழிவை எட்டி பிடித்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இதுல முதலிடத்தை பிடிக்கும் மழைப்பொழிவு, அதீத மழைப்பொழிவுன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். இப்பொழுதே சென்னைக்கு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்கள்ல தொடர்ந்து கொண்டிருக்கும், படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருக்கும். நாளை உச்சபட்ச மழைப்பொழிவு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுகிறது. புயலாக மாறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயலாக மாறி வட இலங்கையை ஒட்டி வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வெப்ப நீரோட்டம் என்பது வெப்பநிலை குறைவாக இருக்கும் என்பதனால ஆரம்ப கட்டத்தில் அது தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டு கரையை நெருங்கும் பொழுது மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தாழ்வு மண்டலமாகவும் பிறகு படிப்படியாக அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்துதான் 29ஆம் தேதி 30ஆம் தேதி வாக்கிலே புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அது கர்நாடக பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும், அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து செல்லும். ஆகவே மழை பொழிவு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக அடுத்த நிலையை நோக்கி குறைகின்ற போது காற்று இருக்காது, மழை இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எஸ், அதேதான். அதாவது நெருங்கும் பொழுது இலங்கைக்கு காற்று பாதிப்பு இருக்கும், இலங்கைக்கு கண்டிப்பாக காற்று பாதிப்பு இருக்கும். அது திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளுக்கு எல்லாம் நிறைய காற்று பாதிப்போட மழை பொழிவை அதிகமாக கொடுக்கும். தமிழ்நாட்டு கரையை நெருங்கும் பொழுது மழை பொழிவு அதிகமாக இருக்கும். கடலோரத்துல கடற்பகுதியில மீனவர்களுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தும் காற்று இருக்கும். காற்று கரையில வலுவாக ஏறாது, லேசாக மரங்கள் அசையும் கூடிய அளவிற்கு தான் அந்த காற்று இருக்கும். அது படிப்படியாக செயலிழந்து கொண்டேதான் அது கடலூர் மற்றும் வடகடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து 30ஆம் தேதி வாக்கில கரையை கடக்கு நெருங்கும் பொழுது வெல் மார்க் லோ பிரஷரா தான் அது கரை கடக்கும் என்பதனால காற்று பாதிப்பு இல்லாத அதீத மழைப்பொழிவை வரக்கூடிய 2ஆம் தேதி வரைக்கும் சென்னைக்கு மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்கும். அவ்வப்பொழுது ஏற்ற இறக்கத்துடன் வரக்கூடிய 3 நாட்களுக்கு அதிகமா இருக்கும். பிறகு டெல்டா மாவட்டத்தை நெருங்கி வரும் பொழுது கொஞ்சம் தீவிரம் டெல்டாவிற்கு கொடுத்து சென்னைக்கு குறைவாக கொடுத்தாலும் வடக்கு நோக்கி நகரும் பொழுது மீண்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ள மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை அதிகப்படுத்தும். 2ஆம் தேதி தான் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.